தடைகளை பிடிங்கறீங்க தகப்பனே. கர்த்த ஆத்துமாக்களை கொண்டு வாங்கப்பா, ஆத்துமாக்களை கொண்டு வருவீராக ராஜா. உம்மை ஆராதிக்கும்படியாக, உம் நாமத்தை உயர்த்தும்படியாக, உம் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தகப்பனே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வேலை ஒரு விசை கூட எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரே, திரியேக தேவர்களா எங்கள் மத்தியில் நீர் வீற்றிருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியின் காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கொடுத்த ஆராதனையிலே கர்த்தாம் நாமத்தை மகிமைப்படுத்த செபிக்கிறோம் தகப்பன. பாடல் வேலைகள் ஆராதனை வேலையிலே கர்த்தாவை தேவன் எழுந்தருளுவீராக, விடுதலை தரும்படியாக கர்த்தாவை எழுந்தருளுவனுமா செபிக்கிறோம். இந்த வேலையில கூட கர்த்தாவ ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமை இறங்க பெட்டியோடு இறங்கி வருவீராக தகப்பன. தொடக்க முதல் முடிவரை தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியில் அசைவனமா செபிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த வேலையோட கர்த்தாவ ஆண்டவரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுங்க தகப்பனை. ஒவ்வொரு நிகழ்வும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. செய்தி வேலையில் எங்களோடு நீர் பேசுங்க, சாட்சிகள் வேலையோடு கருத்தை இடைப்படுங்க ஆண்டவரே. ஜனங்களை கொண்டு வாங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிறதானே எல்லா வானமன்றக்கு எல்லாம் பொல்லாத ஆவிகளையும், துரைத்தனத்தின் ஆவிகளையும், எல்லாம் பார்வனின் ஆவிகளும், எல்லா எகிப்தின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் கட்டி சுட்டரிக்கிறோம். எல்லாம் கர்த்தாவாண்ட மந்திர மாந்திரை கிரியைகள், செய்வினை கட்டிகள், விக்கிரகத்தின் கிரியைகள், மனுஷிக ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால கட்டி சுட்டரிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவரை தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கட்டும் தகப்பனே. ஆத்துமாக்களை கொண்டு வருவீராக, அந்த ஆத்துமா தடைகளை நீக்கி போடுவீராக. உம்மை ஆராதிக்க ஜனங்களை கொண்டு வருவான் ஜெபிக்கிறோம். ஆசாரியர்களை பரிசுத்தப்படுத்துங்க, ஜனங்களை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவரை தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியில் அசைவடனுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த வேளையிலே கூட மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதுகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 116வது பாடல் நினைக்கிறேன். தேங்க்யூ. 435. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உற்சாகமாக அல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதுகிறோம். அல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனமேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனமேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்த
தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. கண்மலை என்ன இங்க எழுதியிருக்கேன். ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சுவே ஆராதனை உமக்கே, ஸ்லோ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் ஓம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. இயேசுவே ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே.
எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே சுவே. ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். நம்முடைய பலவீன நேரங்களிலே அவர் நம்மளுக்கு பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பலப்பட நேரத்தில் ஆண்டவரே எனக்கு பலனை ஊற்றுங்கப்பா என்று சொல்லும்போது அவர் நமக்கு பலனை மாத்திரம் இல்லை, அல்லேலூயா, அல்லேலூயா, நான் அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணுவேன் என்று சொன்ன தேவன். ஆமேன். நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆமேன். சௌக்கியத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். பலனை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொடான கொடி நன்றி ஆண்டவரே. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. ரபா சந்தரி பலபோ ரிபல தரி பலபோ ஷபா பாபா பாபா பாபா. தகப்பனே உமக்கு நன்றி. ஓ ஹalleluya, hallelujah. ஓ ரபா ஷபலபதி பரிபல பலபோ ரிபல தரி பலபோ ஷபா பாபா பாபா பாபா. நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை விரிவாய் திறந்து தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி ஐயா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ராஜா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Oh glory, 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 glory. நன்றி அப்பா, நன்றி. நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரே 333வது பாடல். அல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஆமே. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மைகள் சொன்னாலும் ஆவியானவரே உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவரே எங்களுடைய மரண பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். முதுகோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. நாங்கள் மரண பள்ளத்தாக்கில் உருவ நடந்தாலும் அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள் என்று வேதம் சொல்கிறது. தகப்பனே இந்த வேலையில கூட தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவர். நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. பல நன்மை செய்த தேவனுக்கு அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே உமக்கு நன்றி ஐயா. எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்க்கையை செய்திரப்பா.
அத்தனைக்கும் கர்த்தாவே அப்பா கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே உம்மை, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே உம்மை, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், என் ஆண்டவரை போற்றுவே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், என் ஆண்டவரை போற்றுவே. இயேசு ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே உம்மை, நாள்தோறும் போற்றுவே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே உம்மை, நாள்தோறும் போற்றுவே. தேவனருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திர. தேவனருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திர. அளவில்லாவரின் கிருபைகளுக்காக ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காக ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திர. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே உம்மை, நாள்தோறும் போற்றுவே. அல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் செய்த நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நன்மைகள், ஆமென், எத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளோ நன்மைகள் செய்தீங்கப்பா. எங்க குடும்பத்துல எவ்வளோ நன்மைகள் செய்தீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா, கொடான கொடி நன்றி நன்றி நன்றி. எத்தனை நல்லவர் ஆண்டவரே, நீர் எத்தனை வல்லவர் அப்பா. 1000 நாவுகள் போதாது, உம்மை துதிக்க 1000 நாவுகள் போதாதப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. உமக்கு நன்றி
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில, எங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, என் கடவுளுடைய வாழ்க்கையில தகப்பனே என் சபைகளை செய்திருக்கிறீரே, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா, thank you Jesus. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முது கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. ஓ ரபல பல பஷபல பல பதி பரி பல பரி பல தர. ஓ ரபல தரி பல பஷந்தரி பல பதி பரி பல பல பரி பல போ. ரிக்க பல பல பஷந்தரி பல தரி பல பதி பரி பல 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 போ. ஓ ரிக்க பஷக்கர தரி பல பரி பல தரி பல பதி பரி பல போ. ஏசப்பா உமக்கு நன்றி. Thank you Jesus, thank you Jesus. ஆமென். ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, 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 துதி ஆராதனை, ஆராதனை. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. ஆமென். காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. சொல்லுங்க. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. ஆமென். காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரை ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை, ஆராதனை,
துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை. மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஆமே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எழுந்து நின்று தேவனை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக, அப்பா ஒரு நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக, ஹல்லேலூயா நம்ம எழுந்து நின்று தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. நீ சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ வியாபி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க 2-3 பேர் என் நாமத்தை துதிக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன் என்றவரே. எங்க 2-3 பேர் என் நாமத்தை உயர்த்துகிறார்களோ, எங்க என் நாமத்தை துதிக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொன்னவரே. அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, பிரகாசம் அடைந்தது என்று பார்க்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்களுடைய இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி நீ ரட்சித்திரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அப்படியே தேவனுக்கு முன்பாக, இயேசுவே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி, நீ நன்றி, நீ நன்றி நன்றி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எது எது குறைவாக இருக்கிறதோ கேளுங்க. ஏசப்பா, எங்கள் வாழ்க்கையில் எது எது குறைவாக இருக்கிறதோ, எது எது பற்றாக்குறையாக இருக்கிறதோ அது எல்லாத்தையும் நிரப்புங்கப்பா, அது எல்லாவற்றையும் நிரப்புங்க. உம்மை நோக்கி கூப்பிடுகிற முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆவியானவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, கைவிடாத தெய்வமே அப்பா, எங்களை கைவிடாதவரே, எங்களை பாதுகாப்பவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி. Thank you Lord. Hallelujah. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வில் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். சொல்லுங்க. நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காக
உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, அவப்பா மெய்யான தீபமே, வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். அரைகுறையாக அல்ல, அல்லேலூயா, 100க்கு 100. ஆண்டவரே, நான் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்க்கையை நான் தருகிறேன். அல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. முழுவதுமாக முழுவதுமாக ஆண்டவரே, 100க்கு 100ஆக ஆண்டவரே, முழுவதுமாக ராஜா அல்லேலூயா உம்மிடத்தில் நாங்கள் தருகிறோம், என்னை தருகிறோம். அல்லேலூயா, எங்களை படைக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, ஆவியானவரை ஏற்றுக்கொள்வீராக. அல்லேலூயா, உமக்கு நன்றி. ஓ thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஆமென், உமக்கு நன்றி அப்பா. Thank you Lord. உமக்கு நன்றி ஐயா, நன்றி. உலகத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உமக்கு நன்றி ராஜா. தங்கள் ஆண்டவர் முழுவதுமாக முழுவதுமாக அப்பா எங்களிடத்தில் ஆண்டவர் ஒன்றுமில்லையாக கரை திரை பிழையற்றவர்களுக்காக ஆண்டவரை எங்களை படைக்கிறோம், எங்களை படைக்கிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க இயேசுவே. முழங்கால் படியிட்டு முழுவதுமாக முழுவதுமாக ஹalleluya ரபலதரி பலப ஷபலபலபலப ரிபனதரி பலப ஷபலபலபலப. கொஞ்சத்தின் உண்மை உள்ளவன் அநேகத்தில் உன்னை அதிபதியாக மாற்றுகிற தெய்வம். நீ கொஞ்சத்துல உண்மையா இருக்கும் போது, கொஞ்சத்துல தேவனிடத்தில் நீ உண்மையா இருக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் அநேகத்தில் ஆசீர்வதிப்பேன், உன்னை அநேகத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்கும்படிக்காக. ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனிடத்தில் ஆவியானவரே ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹalleluya, உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya ரதரி பலப ஷபலபலப ரிமஹதன கரதரி பலப ஷதரி கரோரமா ஷகப பப ரீரதரி நமோ ஷலரபதரி நமோ. கொஞ்ச நேரம் அப்படியே விடுதலையோடு 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 தேவ பிரசன்னம் நம்மத்தில் இறங்கு வரும்படியாக, தேவ மகிமை நம்மத்தில் இறங்கு வரும்படியாக தடைகளை நீக்கி போடுகிறவரே, எங்களுக்கு முன்பாக நீர் போகிறபடியால் ஆவியானவரே உமக்கு நன்றி ஐயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி. நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை நல்லவர். ஓ இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவரும் பூட்டப்படாதபடிக்கு. ஆமென். இதோ உனக்கு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார், அதை ஒருவரை பூட்ட மாட்டான். ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே உமக்கு நன்றி. ஏசப்பா உமக்கு நன்றி.
என் வாழ்க்கையில அநேக அற்புதங்கள் செய்தவரே, அநேக அதிசயங்கள் செய்தவரே, உமக்கு நன்றி ராஜா. ஓ உமக்கு நன்றி ஐயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, மட்டுமாய் நடத்தினரே, உமக்கு நன்றி. தாவீது சொல்லுகிறாரு, மட்டுமாய் நடத்தி வந்திரே, நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் அப்பா. நீ மட்டுமாய் கிருபையாய் நடத்தி வந்தீங்களே, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், என்னை தயவாய் கூப்பிட்டு என்னை தயவாய் உயர்த்துகிற தெய்வம். ஆமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, நான் தாழ்மையில இருந்தப்பா ஆண்டவரே. நான் தள்ளாடி நடந்தேன், யாருமே என்னை ஏறெடுத்து பார்க்கல. ஏசப்பா நீங்க பார்த்தீங்களே, உங்க கண்கள் என்னை பார்த்ததே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஓ அல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. சொல்லுங்க, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வல்லவரே மகிமையால் அதிசயம் செய்தீர். வல்லவரே மகிமையால் அதிசயம் செய்தீர். உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே, உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்மாலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். கண்மாலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். என்ன சொல்லி பாடுவேன்? ஆமாப்பா, என்ன சொல்லி பாடுவேன்? என் இதய வேதனை உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமென். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா,
பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே. நன்றி புதிய அபிஷேகம், ஒரு புதிய அக்கினி. ஹல்லேலூயா. பரிசுத்தமானவரே ஆவியானவரே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. இதோ நான் புதிய காரியத்தை ஆமென் செய்ய போகிறேன் என்றவரே. ஓ உமக்கு நன்றி. உன் குடும்பத்தில் ஒரு புதிய காரியத்தை ஆமென் கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்க போகிறாரு. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ அதை அறியீர்களா? ஓ உமக்கு நன்றி. ஒராயா ஷகபா பாபா பாபா ரிகபோதின கரதரி பலபோ சந்தரி பலபோ. நன்றி ஆண்டவரே. இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். ஆமென் ஆமென் அல்லேலூயா. அது என்ன செய்ய போகிறார் என்பது ஆமென் நம்மளுக்கு தெரியாது. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். நீ நினைத்திடாத வகையில் ஆமென் நீ நினைத்திடாத நேரத்தில் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் அப்பா உமக்கு நன்றி. என் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போறீங்க. என் குடும்பத்தில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போறீங்க. அதை யாராலும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எந்த காரியத்தினால தடை செய்ய முடியாது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆமென் ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னா அதை யாராலும் தடை செய்ய முடியவே முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனை கூட்டார். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆமென் ஒரு ஐஸ்வர்யத்தை தரப்போகிறது. ஆமென். அது அல்லேலூயா. அதான் கர்த்தர் சொல்றாரு, நான் ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன், உன் குடும்பத்தில் செய்ய போகிறேன். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. நீ எனக்கு சாட்சியா இருப்பாய். ஆமென் நீ எனக்கு சாட்சியா இருப்பாய். ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ரபலப சந்தரி பலபலபோ ரிபலபலப சந்தரி பலபலபோ. எதை குறித்தும் ஆண்டவரே தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். ஆமென் அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் சொல்றாரு. இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். ஆமென் தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே.
தகப்பனே உமக்கு நன்றி, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இயேசுவே, எங்களுடைய சபைகளிலே புதிய காரியத்தை செய்யுங்க. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில், தேவ பிள்ளைகள் மத்தியில், குடும்பங்களிலே, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்தில் ஒரு புதிய காரியத்தை நீ செய்ய போகிறீங்கப்பா. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், அதை நான் நம்புகிறோம். அல்லேலூயா. நாங்கள் விசுவாசிக்கிறது மாத்திரம் அல்ல, நாங்கள் அதை உறுதியாய் பற்றி கொண்டு, ஆமேன், அல்லேலூயா. ஏசாயா 26ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு, தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போகிற புதிய காரியத்திற்கு நேராக எங்களுடைய எங்கள் கரங்களை வைக்கிறோம், எங்கள் காலங்களை பதிய வைக்கிறோம். ஆண்டவரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஆமென். இந்த வண்ணமாக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பெரியவர். இந்த வாரம் திருமண நாள், பிறந்த நாள் யாருக்காச்சும் இருக்குமானால் சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அவளுக்காக நம்ம ஜெபிப்போம். இந்த நாட்களாய் கூட வியாதிப்பட்ட மக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வியாதியுள்ள மக்களை தேவன் சுகப்படுத்தும்படியாக, தேவன் பலப்படுத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காலை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படி இருக்கிற இடத்துல 4 திசையில் இருக்கிற மக்களை கர்த்தர் சந்திக்க வேண்டும், ரட்சிப்பை கட்டளிட வேண்டும். கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அவரை கட்டளிடும்படியாக நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிப்போம். அதே போல் எலெக்ஷன் நடந்து கொண்டு இருக்கிறது. நேற்று தினத்தில் 6வது கட்ட இந்த எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. இன்னும் ஒரு சில நாட்கள் மாத்திரமே இருக்கிறது. அடுத்த மாதம் ரிசல்ட் வரப்போகிறது. அல்லேலூயா, ஆமென். எந்த விதத்திலும் எதிரான காரியங்கள், வன்முறைகள் போன்ற காரியம் நடக்கக்கூடாது. தேவ சமாதானம் வர வேண்டும். தேவனுடைய ஆளுகை தேசத்தில் வர வேண்டும். கர்த்தருக்கு சித்தமான ஆட்சியாளர் தேவன் கொண்டு வரும்படியாக, அல்லேலூயா, அப்படி எல்லா குறிப்புகளுக்காக நம்ம சேர்த்து ஜெபிக்க போகிறோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, இந்த கர்த்தாவே, காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, மருத்துவமனையிலே வியாதிப்பட்ட ஒவ்வொரு நபர்களையும் இந்த கருத்தில் ஒப்புவிக்கிற ஆண்டவரே, என் தேவ ஆவியான கரை இறங்கி அவளுக்கு பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தை கட்டளிடுங்க. ஆண்டவரே, நான் அவளுக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பண்ணி என்று பார்க்கிறோமே, நீங்கள் பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தை கட்டளிடுங்க. ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என் தேவ ஆவியானுடைய கரை இறங்கி நீர் பலப்படுத்துங்க ராஜா. சமாதானத்தை உண்டு பண்ணுவீராக. தேவ கரம் இறங்கட்டும். ராபா லஹானாத்தோ ஷகபலாந்துனிபி ரகபலாந்துரிபி அந்தரடலவா. தேவ மகிமை இந்த நேரத்தில் யாரெல்லாம் வியாதிப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் மேலும் கரை நீட்டப்படுவதாக. அப்பா, நீங்கள் வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, 100க்கு அதிபதி சொன்னார் அல்லவா, ஆண்டவரே, நீர் வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல, நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்கார சுஸ்தமாவான். என் தேவாவி எனக்கரும். இப்போ அந்த நேரத்திலே சுகம் உண்டாயிற்று அல்லவா. இப்போது நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் வியாதிப்பட்டு இருக்கிறாங்களோ, இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே சுகத்தை கட்டளிடுங்க என்று சொல்லி யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறாள் அவளுக்கு இந்த வல்லமை இப்போதே கடந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் நீர் கட்டளையிடுவீராக. தேவ சமாதானம் உண்டாகட்டும், தேவனுடைய ஆளுகை உண்டாகட்டும். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க டாடி. நீர் ஆளுகை செய்வீராக. குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் நீர் மன்னிப்பீராக. பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. சுத்திகரிப்பீராக. பெரிய காரியங்கள் செய்யுங்க டாடி. நாமத்தொண்டே மகிமைப்படுத்துவீராக. ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். கல்வாரின் ரத்தம் செய்யும். ஆண்டவரே, இந்த வேலை கத்தம் நடந்து முடிந்த ஒவ்வொரு தேர்தலுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு மாநிலத்தில் நடந்த MP தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். நமக்கு சித்தமான ஆட்சிகளை கொண்டு வாங்க. அல்லேலூயா. பழைவுகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று பார்க்கிறோம். சகலத்தையும் புதிதாக்குற கத்த நீரல்லவா ஆண்டவரே. தேவாவின கரம் நல்ல ஆட்சிகளை கொண்டு வாங்க. அதே போல விலைவாசி ஏற்றங்கள் அதிகமாக இருக்கிறதே ஆண்டவரே. விலைவாசி கிடுகிடு என்று உயர்கிறது, மக்களுடைய வருமானமோ ஆண்டவரே கிடுகிடு என்று குறைகிறது. வேலை வாய்ப்பு இல்லை ஆண்டவரே. தகப்பனே, சரியான வருமானம் இல்லை, தொழில் முன்னேற்றம் இல்லை.
ஆனால் ஒரு பக்கம் விலைவாசி ஏறிக்கொண்டிருக்கிறது, தங்க விலை ஏறிக்கொண்டிருக்கிறது, நிலவத்துடைய விலைகள் ஏறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் மக்களின் வாழ்வாதாரம் ஏறவில்லையே, பசி பட்டினி குறையவில்லையே. ஆண்டவரே, சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்காளே. நீங்க தான் ஆண்டவரே இந்த ஆட்சியாளர்கள் வருகிற பொழுது ஆண்டவரே 80% மக்கள் ஆண்டவரே ஏழ்மை நிலைமையில இருக்கிறாளே, அவளுக்கு இந்த அரசாங்கம் உதவி செய்ய வேண்டுமே. ஆண்டவரே, மீதி 20% இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்களுக்கு உதவுகிற அரசாங்கமாக அல்ல ஆண்டவரே, 80% இருக்கிற இந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிற அரசாங்கமாய் நீர் மாற்றுங்க. அப்பேற்பட்ட அரசாங்கத்தை கொண்டு வருவீராக ஆண்டவரே. அப்பா, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு கோடிக்கணக்கான பணங்கள், 1000 கோடி 10 லட்சக்கணக்கான கோடி பணங்கள் இன்னைக்கு இந்த பணக்கார கோடீஸ்வர முதலாளிகிட்ட போயிருக்கு. அதெல்லாம் பிடுங்கி ஏழை மக்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக அந்த பணங்கள்லாம் வரட்டு இயேசு நாமத்தினால. அப்பா, நீர்தாமே இந்த கருப்பொருளை கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே, நாட்டில் பார்க்கிறோம், ஒரு ரவுடி வீட்டில் செக் பண்ண போகும்பொழுது கோடிக்கணக்கான ரூபாய் செல்லாத நோட்டு வைத்திருக்கான்னு பார்க்கிறோம். ஒரு ரவுடி கிட்டேயே இப்படி கோடிக்கணக்கான அமௌண்ட் செல்லாத அமௌண்ட் இருக்குன்னா இன்னைக்கு பல கோடீஸ்வரம் கிட்ட ஆண்டவரே நாட்டை கொள்ளையடிக்கிற ஆண்டவரே கள்ள கணக்கு காமிச்சு அநேக கொள்ளையடிக்க வைத்திருக்கிறதானே ஒவ்வொரு கோடீஸ்வரலையும் ஆண்டவரே இன்னைக்கு சாதாரணமாக இருக்கிறான். அல்லேலூயா. அவன் கவுன்சிலர் ஆயிட்டு, எம்எல்ஏ ஆயிட்டு, எம்பி ஆயிட்டு, இப்படி பல பதவிக்கு வந்து பல கோடிகள் சொத்துக்களுக்கு அதிபதி ஆகிறான். ஆண்டவர் இப்பேற்பட்ட காரியங்கள் ஆண்டவரே அப்பா, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் உள்ளே போய் ஆண்டவரெல்லாம் புடுங்கி ஆண்டவரே திரும்ப ஏழை மக்களுக்கு செலவு செய்யத்தக்கதாக 100க்கு 100% இலவச கல்வி கிடைக்க வேண்டும் ஆண்டவரே. இன்றைக்கு கல்வித்துறை வியாபாரம் ஆகிவிட்டதே. இன்றைக்கு ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் 1 லட்ச ரூபாய் ஃபீஸ் கேட்குறாங்களா ஆண்டவரே. அப்பா, கல்வி இலவசமாய் கிடைக்க வேண்டுமே. மருத்துவத்துறை அந்த இலவச துறையாக மாற்ற வேண்டுமே. தேவாவின கரை இறங்கட்டும் ஆண்டவரே. கல்வி அரசாங்கம் நடத்த வேண்டும் ஆண்டவரே. அப்பா, மருத்துவ அரசாங்கம் நடத்த வேண்டும். ஆனால் இன்னைக்கு இந்த ஒயின் ஷாப் அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறதே. என் தேவாவின கரை இறங்கி இப்பேற்பட்ட 100க்கு 100% ஆண்டவரே இந்த கல்வித்துறையை இலவசமாக ஆக்கணும், சட்டத்தை கொண்டு வரணும் ஆண்டவரே. முக்கு சொத்து அதே போல 100க்கு 100 ஆண்டவரே அப்பா இந்த மருத்துவ ஆண்டவரே உதவி ஹாஸ்பிட்டல் நல்லா குவாலிட்டியான ஹாஸ்பிட்டல் கிடைக்கணும், உதவி செய்வீராக. அற்புதம் செய்யுங்க. எல்லோருக்கும் ஆண்டவரே வேலை வாய்ப்பு கிடைக்கணும், அதற்கேற்ற ஆண்டவரே முன்னேற்றத்துங்களை அப்பா கொண்டு வருவீராக. பொறுப்படுத்துக்கும் நாமத்தினே மையப்படுத்துங்க அப்பா. இந்த வேலை வாய்ப்பு இல்லாத மக்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும். தொழில் வாய்ப்பு இல்லாமல் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு தொழில் வாய்ப்பு முன்னேற்றம் அடையட்டும். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கையின் பேசுங்க, ஆசீர்வதிங்க. சகல துதிக்கான மகிமையாவும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மெய்ப்பெரும் இரட்சகருமாகிய அப்ப இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. உட்காரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அறிவிப்பு: ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணிக்கு ஆராதனை நடைபெறும். அல்லேலூயா. ஆகவே சரியான நேரத்திற்கு வரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அதே போல வெள்ளிக்கிழமை தோறும் காலை 11 மணிக்கு உபவாச ஜெபம் நடைபெறும். நம்ம திருச்சபையில் ஆண்டவர் அநேக விண்ணப்பங்களை கேட்டு பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டு வருகிறார். ஆகவே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்து ஆஸ்வதிக்கப்பட வேண்டுமானால் இந்த வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தில் வீட்டில் இருக்கிறவர்கள் கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். அதே போல இந்த பகுதியில் இருக்க மக்களை கர்த்தர் ரட்சித்து திருச்சபையில் பக்தியுள்ள சந்ததியை தேவன் சேர்த்து கொள்ளும்படியாக நம்ம ஜெபிப்பது நம்மளோட கடமையாக இருக்கிறது. ஆகவே நம்ம தேவ சமூகத்தில் காத்து ஜெபிக்கும்படியாக முன் வரும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா, ஆமேன். அதே போல திருமணத்திற்கு காத்திருக்க பிள்ளைகள் திருமண காரியங்களை தேவன் நேர்த்தியாக நடத்தி தரும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். அநேக நபர்களுக்கு வயதாகி கொண்டே இருக்கிறது. ஏற்ற துணையை தேவன் கட்டளிடும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் அடியினை மறைத்து தேவன் வெளிப்படும்படியாக ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க. அதே போல் அன்பு சகோதரர் நவீன்காக நம்ம ஜெபிக்கணும். அவருக்கு அம்மா போட்டிருக்கிறது. கர்த்தர் அவருக்கு பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட வேண்டும். இதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா,
அப்படியே நவீன் சகோதரருக்காக ஜெபிக்கலாமா? அன்பின் தாப்பனே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே. அப்பா, நம்முடைய வல்லமில்ல கரை இறங்கி ராஜா, அன்பு சகோதரனுக்கு ராஜா நீங்கள் தொட்டு சுகமாக்குங்க, பலப்படுத்துங்க ராஜா. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. தேவ மகிமை, தேவ வல்லம் இறங்கி இப்போதே பரிபூர்ண சுகம் அந்த மகனுக்குள்ளாய் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நாமத்தொண்டே மகிமைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, என் குறைகள் தீர்ப்பவரே. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, என் குறைகள் தீர்ப்பவரே. தேற்றிடும் தெய்வமே, தீடன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடன் தருபவரே. ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, என் குறைகள் தீர்ப்பவரே, என் கூட இருப்பவரே, என் குறைகள் தீர்ப்பவரே. அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே. மீட்பின்னாலுக்கென்று, மீட்பின்னாலுக்கென்று முத்திரையானவரே, எங்கள் முத்திரையானவரே. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, என் குறைகள் தீர்ப்பவரே. சொல்லுங்க, என் கூட இருப்பவரே, என் குறைகள் தீர்ப்பவரே. அறிக்கை செய்வோம், என் கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களுமாய் கூட பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும் அடையாளங்களையும், அல்லேலூயா, அடையாள குறியீடுகளையும் குறித்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவர் குறித்து அடையாளங்களும் அடையாள குறியீடுகளையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா, ஆமென். யோவான் எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். என்னங்க அர்த்தம்? இங்கே பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியம். ஆமென். இன்னைக்கு நீங்கள் பரலோகத்திற்கு போக வேண்டுமானால், அல்லது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால்
நீங்க எதுல ஞானஸ்தானம் எடுக்கணும்? தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். ஏசு கிறிஸ்து தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தாரு. அல்லேலூயா. தெளிப்பு ஸ்தானம் அல்ல, ஞானத்துக்கு பின் ஸ்தானம். குழந்தையா இருக்கும் போதே ஞானஸ்தானம் கொடுத்துட்டோம் என்று சொல்ற காரியெல்லாம் வேலைக்காகாதுங்க. அல்லேலூயா. ஆமென். அவனுக்கு ஞானத்துக்கு பின் தான் ஸ்தானம், அந்த மெச்சூரிட்டி வரணும். அல்லேலூயா. ஏசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினார் என்று பார்க்கிறோம். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப ஞானஸ்தானம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஆமென். அல்லேலூயா. ஒருவன் ஆவியினால், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், அல்லேலூயா, பரிசுத்த ஆவியினாலே நீங்க மறுரூபமாக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே நீங்க பிறக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய அந்நிய அபிஷேக அக்னியை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அனுதினமும் உங்களை வாழ்க்கையிலே அல்லேலூயா அந்நிய பாஷையோடு ஆமென் தேவனை துதிக்கிற அல்லேலூயா அந்த நிரப்புதலை நீங்கள் அனுதினமும் என்ன செய்யணும்? நீங்க துதித்து கொண்டே இருக்கணும். எத்தனை பேரு அல்லேலூயா நம்ம வீணான கதைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த கதைகளை நிறுத்திவிட்டு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவர்களாய் அந்நிய பாஷையால தேவனை துதிக்கிறவர்களாய், அல்லேலூயா, அந்நிய பாஷை பேசுகிறவன் ரகசியங்களை பேசுகிறான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால இப்போ என்ன செய்யணும்? ஆவியினால பிறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. அப்ப அந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை நீங்க ஞானஸ்தானம் எடுப்பதற்கு தாமதமானால் நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை கேளுங்க, நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அப்ப அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களை சரியான வழிக்கு, சரியான பாதைக்கு உங்களை கொண்டு செல்லும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பாடுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. யோவான் எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை 39ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 7ஆம் அதிகாரம் 38, 39. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அல்லேலூயா. இங்கு பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. என்ன பார்க்கிறோம்? வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருப்பாரானால் அல்லேலூயா அது ஜீவ நதியாக பாய்ந்து ஓடுமா. என் பள்ளி பருவத்தில் எனக்கு நன்றா ஞாபகம் இருக்கிறது. எல்லாரும் ஒவ்வொரு பாடலை பாட சொன்னாங்க. அப்போ நான் இந்த பாடல் தான் பாடினேன். ஆமென்.
ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. அல்லேலூயா. ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் பாடல் பாடுறேன்னா அல்லேலூயா அதுக்கு டைமே பத்தாதுங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் என்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நான் எங்கு போக வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் அல்லேலூயா நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எடுக்க முழுக போடுகிற ஞானஸ்தானம் பண்ண போகும்பொழுது, நீ பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வந்து உனக்குள் அசைவாடுகிற தேவனாய் இருக்க போகிறார். ஆமென். ஆமேனே இல்லையே. அல்லேலூயா. உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா? வாச சந்தேகமா இருக்கு. அல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவா. நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே, நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பெரியவர். நீ அறியாதே உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஆமென். என் வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவரே நீர் என்னை ஆளுகை செய்யும் என்று கேட்கும்போது, கூப்பிடும்போது, பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, பிள்ளைகளோட வாழ்க்கையில, வேலை செய்யறதுல, தொழில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ரபலஹனதுரிபி ஷகபலந்தரலபோ ஷகபலந்துரிபி ரகபபபப ஷபபபபபபபபப ரகபபபபப ஷபபபபபபபப ரதததல கனதுரபல ஷபபபபபப. பரிசுத்த ஆவியானவர் ஒரு பனியை போல கர்த்தர் இறங்கிக் கொண்டிருக்கிறார். ஓ, பரிசுத்த ஆவியை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ரகபலா துருபோ சந்துரி. ஆமென். அப்ப ஜீவ நதியாக அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவரை நாம் அங்கே காண முடிகிறது. அடுத்தது ஃபயர், நெருப்பு. அல்லேலூயா. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அல்லேலூயா. எடுத்தவங்க கடகன்னு வாசிங்க. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும், இரவில் அவளுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவளுக்கு முன் சென்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். யாருங்க அது? தி ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. இங்கே தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. வாசிங்க 13:21. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு. யாரு? இஸ்ரவேல் ஜனங்களே மோசே என்ன செய்யறாரு? கூட்டிக்கிட்டு போறாரு. எங்க? கானானை நோக்கி பிரயாணம் போறாங்க. அப்ப இந்த எகிப்து தேசத்துல இருந்து கானானை நோக்கி பிரயாணம் செய்யும் பொழுது என்ன நடக்குதா? ஒரே இரவு, நைட்ல என்ன செய்யுது பாருங்க. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்தினாலும், அல்லேலூயா,
வெயில் தாக்காதபடிக்கு மேக ஸ்தம்பத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு அப்படி பெரிய தாக்கம் இருக்கா? நீங்க ஒரே ஒரு பாட்டு பாடணும். என்ன பாட்டு தெரியுமா? மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே, மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே, மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே, மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. அல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, மேக ஸ்தம்பத்தை தேவனுக்கு கட்டளையிடுவாருங்க. அல்லேலூயா. ஆமென். அப்புறம் பாருங்க, பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவளுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவளுக்கு முன் சென்றாருங்க. அல்லேலூயா. அக்னி ஸ்தம்பமாக அவர் முன் செல்கிறாருங்க. அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? பகலும் சரி இரவும் சரி உன்னை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வாசம் செய்கிறாரா? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்து வாசம் செய்கிறார்னா உன்னை இரவும் பகலும் அவர் காப்பார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 78:14 வாசிங்க. சங்கீதம் 78:14. ஒருத்தங்க சகரியா 4ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. சங்கீதம் 78:14. கன்மலையில் இருந்து நீரோட்டங்களையும் புறப்பட பண்ணி தண்ணீரை நதியையும் போல ஓடி ஓடி வரும்படி செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பார்க்கணும்? பகலில் மேகத்தினாலும் முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்த. என்ன அதிகம் நீங்க படிச்சீங்க? 78 சங்கீதம் 78:14. பகலிலே மேகத்தினாலும் இரவு முழுவதும் முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர். அல்லேலூயா. ஆமென். அடுத்தது பார்த்தீங்கன்னா சகரியா 4ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 4:5 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சகரியா 4ஆம் அதிகாரம், அதுக்கப்புறம் வெளிப்படுத்துதல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என்னுடனே பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல என்னை எழுப்பி. அது என்ன போடப்பட்டிருக்கிறது? நீங்க என்ன படிக்கிறீங்க? 1ஆம் வசனம். என்னோடு பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல என்னை எழுப்பி, நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்துவிளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும் அதன் மேல் 7 அகல்களும் அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது என்று இந்த வசனம் முழுவதும், இந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. 8ஆம் வசனத்திலே பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஸோ ஆவியானவர் பேசுகிற ஒரு காரியத்தை இங்கே நம்ம காண முடிகிறது. அல்லேலூயா. அதே போல வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 4:5. ஆமா, அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்னி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அங்கே அந்த அக்னி என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. ஆமென்.
ஹல்லேலூயா, ஆமென். எப்படி வாசிங்க திரும்பியும். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்னி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எழுந்து கொண்டே இருந்திருக்கின்றன. அல்லேலூயா. அப்ப அந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக எப்போதும் அக்னி எரிந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். இப்போ நம்ம தான் அந்த சிங்காசனம் வச்சுக்கோங்களேன், பலிப்பீடம் நம்ம தான். அப்போ நம்ம எப்பொழுதும் அந்த பலிப்பீடத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கணுமா? அக்னி எரிஞ்சிட்டே இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். உனக்குள்ள அந்த அக்னி எரிந்து கொண்டே இருக்குதா? அல்லேலூயா. ஆவியில் அனலா இருக்கிறீங்களா, குளிரா இருக்கிறீங்களா? சரி யோசிச்சு பாருங்க. நீங்க எப்படியோ ஃபயரா இருக்கணும், அக்னியா இருக்கணும். அதுக்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். முதலாவது பரிசுத்த ஆவியை அடையாளப்படுத்துகிற காரியம் தன்னையை குறித்து பார்த்தோம். இரண்டாவது அக்னியை குறித்து, நெருப்பை குறித்து நாம் பார்த்தோம். அல்லேலூயா. மூன்றாவது காற்று, வைண்ட். அல்லேலூயா. வாசிங்க எசேக்கியேல் 37:9. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்கதரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்றார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவளுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரிழந்து காலூன்றி மகா பெரிய சேனைகளாய் நின்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இங்க காற்றுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த 37ஆம் அதிகாரத்தை அப்படியே நீங்க வாசிங்களேன். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க கண்கள் ஆவிக்குரிய கண்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க பார்க்குற பார்வை, நீங்க பேசுகிற பேச்சு, உங்க எண்ணங்கள் எல்லாமே ஆவிக்குள்ளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாகி. ஆமென். அப்ப நீங்க நல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணி ஆவிக்குள்ளாக மாறுங்க. அல்லேலூயா. நீங்கள் தரிசனங்களை காண்பீர்கள், சொப்பனங்களை காண்பீர்கள், வெளிப்பாடுகள் வரும். கர்த்தர் அற்புதம் அதிசயம் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவர்களின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே தேவீர் அதை அறிவீர் என்றேன். ஆண்டவருக்கு தெரியும் எல்லாமே இல்லையா என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அல்லேலூயா, ஆமென். நான் உங்கள் மேலும் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்போது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று.
மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அல்லேலூயா. பாருங்க, தீர்க்கதரிசனம் உரைத்த மாத்திரத்தில் ஆங்காங்கே சிதறப்பட்ட எலும்புகள்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. அதுக்கு மேலே நரம்பு வந்துருச்சு, அதுக்கு மேலே தோல்லாம் வந்துருச்சு. இன்னும் என்ன வரல? இன்னும் என்ன வரல? ஆவி வரல, அதுக்குள்ள ஜீவன் வரல. அல்லேலூயா, ஆமென். என்னை கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. அல்லேலூயா. 9ஆம் வசனத்தை பாருங்க, 9ல. அப்போது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்கதரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலுமிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்கு இவர்கள் மேல் ஊது என்றார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவளுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரிழந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உலர்ந்து போன எலும்புகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உலர்ந்து போன எலும்புகளை கர்த்தர் அல்லேலூயா உயிரடைய செய்ய போகிறார். ஓ ரபலஹன துரிபி ரகபலான் துரிபி அந்தரடலபோ ரகபலான் துரிபி அந்தரடலபோ சுகபலான் துரிபி அந்தரடலபா. ஆண்டவரே, அப்பா, நான் ஒரு உலர்ந்து போன எலும்பை போல இருக்கிறேனே, நான் உயிரடைய உதவி செய்யுங்க. அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுறது போல இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே அசைவாட போகிறார். அல்லேலூயா. அப்படியே இருக்கிறத கண்களை மூடுங்க. பரிசுத்த ஆவியானவரே, உலர்ந்து போன என் எலும்புகள் உயிரடைய வேண்டுமே. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினாலே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே இப்போது ஒரு மகா பெரிய அபிஷேகத்தின் வல்லமை எனக்குள்ள இருக்க வேண்டும். இயேசு நாமத்தினாலே இப்போது ஜெபிக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் மேலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த நிகழ்ச்சியை, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்குள்ளாக என் தேவ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, இப்பொழுது ஆவியானவர் எங்க உண்டாங்க விடுதலை உண்டு. உலர்ந்து போன உள்ளங்கள், அல்லேலூயா, உடைக்கப்பட்ட எலும்புகள் இப்போது உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்வீராக. ஓ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொருக்குள்ளாக கடந்து வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்க அபிஷேகத்தின் வல்லமை இப்போது ஓ கடந்து வரட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இப்போது ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக நான் தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். உலர்ந்து போன எலும்புகள், இன்றைக்கு அநேக நபர்கள் இருக்கிறாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்து போன ஜீவியம் செய்து கொண்டிருக்கிறார்களே, இந்த வேளை எழுப்புதல் நீர் கட்டளையிடுவீராக. ஒரு விசேஷ அபிஷேகத்தின் வல்லமை கடந்து வரட்டும். ஆண்டவரே, ஷபா பாபா பாபா, ஓ ராகா பாபா பாபா, ஓ ராகா பா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உனக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமை உனக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. இப்போது கர்த்தர் ஓ நிரப்புகிறார் உன் பாத்திரத்தை கர்த்தர் நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசேஷ அபிஷேகத்தை உனக்குள்ள ஊற்றி கொண்டிருக்கிறார். Shaba baba bada gabala, o riga baba baba shaba baba baba, ragabala da 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 lagana taradalaba. ஓ உயிரடைவீர்கள். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார், புதுப்பிக்கிறார். ஓ பலப்படுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரகபபா, ஓ ஜீவன் உனக்குள்ளாய் பாய்ந்து வருகிறது. Shaba baba baba, o raga baba bada gabalato, riga baba baba shaba baba baba. Katriya valamai, o shaba baba 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 baba. Riga baba 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 baba. ஓ கர்த்தர் கனிகளால் நிரப்புகிறார். ஓ வரங்களால் நிரப்புகிறார். ஒரு புதிய அபிஷேகத்தின் வல்லமை. ஷபா baba baba baba. ஐயா அசைவாடும் ஆவியானதே வா. இப்போ அசைவாடு ஆவியானதே வா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடு ஆவியானதே வா. இப்போ அசைவாடு
அசைவாடு ஆவியானதே வா. நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உண்டாகட்டும், நரம்புகள் உருவாகட்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய தோளினால் நான் மூடணும் ஆண்டவரே, நான் பரிசுத்தமாகணுமே. அநேக மக்கள் இன்னைக்கு பரிசுத்த வாழ்க்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் கேளுங்க, தோளினால் மூடணுமே, பரிசுத்தமாகணுமே, நான் தோளினால் மூடணுமே, பரிசுத்தமாகணுமே. ஐயா அசைவாடு அசைவாடு ஆவி தேவா, இப்போ அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். காலொன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே, காலொன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா அசைவாடும் ஆவியான தேவா, இப்போ அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் அல்லேலூயா கேட்கணும் டிபோல நான் டெய்லி வேஜஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் தினக்கூலியாக. அப்போ நாங்கள் எல்லாம் ஒர்க் முடிச்சுட்டு நாங்கள் மொட்டை மாடியில் அங்கே வாட்டர் டேங்க் இருக்கும், அது மேலே உட்காந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம். அப்போ இந்த பாடலாம் பாடுவோம். எனக்குள்ள ஒரு தேவ பலனாக இருக்கும். பரிசுத்த ஆவியை நிரப்பி கொண்டு இருந்தார், பரிசுத்த ஆவியை ஊற்றி கொண்டு இருந்தாருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைங்க, எத்தனை பேருந்து பஸ் ஆக்சிடென்ட்டில் செத்து போகிறாங்க தெரியுமா? அல்லேலூயா. அந்த பஸ் ஏறி இறங்கிடும், அந்த பஸ் வந்து உள்ள நிற்கும். இப்போ எவ்வளோ ஸ்பிரிட் அங்கே சுற்றிட்டு இருக்கோம் பாருங்க. அந்த வேல்மாய் கூட பரிசுத்த ஆவியான எனக்குள்ள இறங்கி கர்த்தர் நிரப்பினார். ஒரு விசேஷ பாதுகாப்பை தேவன் கட்டளையிட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. இங்கே பார்க்க பாருங்க 11 வசனத்திலிருந்து, அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்கதரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா அல்லேலூயா. என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர். அல்லேலூயா. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய அல்லேலூயா ஆமென், அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியணுங்க.
ஒரு உயிருள்ள வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:2, யோவான் 3:8. யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அல்லேலூயா. ஆமென். காற்று எங்கே திசையிலிருந்து வருது, எங்கே போகுதுன்னு தெரியுமா? யாருக்கு தெரியாது. அதெல்லாம் ஆவியினால பிறக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இங்கே இந்த காற்று என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அநேக பாடல்கள் வந்து கொண்டே இருக்கிறது, நேர பார்த்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்ம ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம பாட்டு பாடல, விண்ணக காற்றே நீ என் மேல் வந்து வீசிடும், அப்புறம் என்னது, வெண்பூரா பூவை, வெண்பூரா. அல்லேலூயா. சரி, ஓகே. எசேக்கியேல் பிரான்சிஸ் ஐயா அந்த பாட்டை அடிக்கடி நல்லா அருமையாக பாடுவார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். சரி, ஓகே. நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கலந்து செல்லலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரம் 2ஆம் வசனம். அப்போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எப்படி வருவாரா? அப்போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு பெரிய காற்று வீசினதாம். அல்லேலூயா. வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவங்க பார்க்கிறோம். ஆமென். அப்ப அல்லேலூயா, ஒருமனப்பட்டு நாம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிறந்திருக்கும் நாவுகள் அவளுக்காக காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். வானத்திலிருந்து ஒரு சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. இப்போ நீங்கள் எங்கே வந்திருக்கிறீங்க? ஜப வீட்டில் வந்திருக்கிறீங்க. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அவர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அப்போ முதலாவது என்ன பார்த்தோன்னா தண்ணீர். யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இரண்டாவது அக்னியை குறித்து பார்த்தோம். மூன்றாவது காற்றை குறித்து பார்த்தோம். அல்லேலூயா. இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். அல்லேலூயா. எனக்கு முதலாவது என்னது? தண்ணீர். என்ன தண்ணீர்? ஜீவ தண்ணீர். அல்லேலூயா. இரண்டாவது அக்கினி. எப்படி அக்கினி? அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும், முச்செடி நடுவே தோன்றி நீரே மோசேயை அழைத்து பேசி நீரே, முச்செடி நடுவே தோன்றி நீரே மோசேயை அழைத்து பேசி நீரே. அல்லேலூயா. அப்புறம் அக்கினி செடியை அக்கினி நடுவிலிருந்து தேவன் பேசினார். இன்றைக்கு உன்னோடு கூட தேவன் பேச வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அக்னியாக ஆண்டவர் எப்போ மோசே கிட்ட பேசினாரோ மோசே பயந்து ஓடி ஒளிந்து விழுந்தான். எகிப்து அரண்மனையில் வாழ்ந்த மோசே இப்போ பாலைவனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எதுக்காக? தன் இன மக்களை ஒருவனை அடுத்து துன்புறுத்து நிமித்தமாக எகிப்தினை போட்டு ஒரே அடியை கொண்டே போட்டான். அப்போ ஓடி ஒளிகிறான். ஆனால் பாருங்க, அங்கே தேவன் பேசுகிறார், அக்னியாக பேசுகிறார். அல்லேலூயா. ஆமென்.
பேசி அந்த மோசையை கொண்டு தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் மீட்டெடுக்கிறார். அல்லேலூயா. நான் சரியா சொன்னேன், சரியா 9 மணிக்கு வாங்க, 11 மணிக்கு முடிச்சிடுவோம் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை லேட்டாக பெற்றுக்கொள்வீங்க, இல்லை குறைவுளாக பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். ஸோ சரியாக 11 மணிக்கு ஆயிடுச்சு. சரியாக வாரம் 9 மணிக்கு வாங்க, முன்னாடி வாங்க. அல்லேலூயா. முன்னாடி உட்காந்துங்க. ஆண்டவரே காத்து கடங்க, நிரப்புங்க, ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஆண்டவரை கேளுங்க. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். முதலாவது தண்ணீர், இரண்டாவது அக்கினி, மூன்றாவது காற்று, இன்னும் நிறைய இருக்கு. அப்புறம் எண்ணெய். அல்லேலூயா. புறா, சத்தம். ஆமென். இன்னும் ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒரு 3 பாயிண்ட்டை நம்ம பேசி கர்த்தர் நிரப்ப வல்லவராயிருக்கு. அல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே நம்ம எழுந்திருப்போமா? ஆண்டவர் இப்போதே கர்த்தர் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே அக்கினி நெருப்பாய் இறங்கி வாருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே அவர் அக்கினியை கர்த்தர் ஊற்ற போகிறார் இந்த வேளை. அல்லேலூயா. ஓ ராகபாலா துரிபி ஷபலதனா ரீ கபால் அதுரிபி அந்தரிடலுபு ஷபபாபா பாபா ரகபலாந்துரிபி அந்தரிடலபா. ஓ நிரப்புங்க, கர்த்தர் நிரப்ப போகிறார். எத்தனை பேர் நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்களோ? ஓ கர்த்தர் நிரப்புகிறார். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் ஊற்ற போகிறார். பிரைஸ் தி லார்ட். எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போமா? ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, ஓ அக்னியாக. அல்லேலூயா. நீங்கள் ஃபயர் ஆயிட்டீங்கன்னா பிசாசு உங்களை தொடமாட்டான். ஆமென். நீங்கள் குளிர்ந்து நம்த்து போன பண்ணா இருந்தீங்கன்னா பிசாசு உள்ள பூந்துருவான், பூர்ணம் கொடுத்து போயிடும். நீங்கள் அக்னியாய் மாறணும். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பாளவராக இருக்கிறார். ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, அல்லேலூயா. கொஞ்சம் நான் பாட்டு பாடும்போது கூட சேர்ந்து மைக் பிடிச்சி பாடுங்க. பாசம்மா நீங்கள் பாடுங்க. நீ கண்ண மூடி பாடுமா. பாசம் மைக் எடுங்க. அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, ஆண்டவர் மோசேக்கிட்ட எப்படி அந்த அக்னி ஜுவால பேசினாரோ, நீ கர்த்தர் உன்னோடு கூட பேச. கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். ஆண்டவரே, கர்த்தர் மோசேக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். மோசே கொண்டு கர்த்தர் பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். மோசே கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுக்க போகிறார். தேவனோடு பேசுகிற போது தேவனும் மோசேயும் மாத்திரமே அங்கே இருந்தார்கள். இன்றைக்கு தேவ ஆவியானவர் ஒரு கர்ஜிக்கிற சிங்கம் போல அக்னியாக உன் மத்தியிலே கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உன் கண்கள் திறக்கப்பட போகிறது. நீ தரிசனங்களை காண போகிறாய். செடியிலே இருந்து அக்னியின் மத்தியிலே தேவன் பேசினது போல இன்றைக்கு தேவன் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஓ ரீகபா லாதுரபலா ரகபபா ஷபபபா. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை சரித்துக்கொள். கர்த்தர் உனக்காக ஒரு புதிய வல்லமையை கொடுக்கிறார், ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுக்கிறார், புதிய வரங்களை கொடுக்கிறார். ஓ நிரப்புகிறார். இயேசு நாமத்தினாலே உன்னை கொண்டு மகா பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். என்னை கொண்டு கர்த்தர் நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை வருகிற நாட்களே கர்த்தர் செய்ய போகிறார். ஓ ரிகபலா தததலனா ஓ ரிகபலா கரதுரபலா ஓ ரகபபபபபப. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்து, எங்களை நிரப்பி பயன்படுத்து. அக்கினி நெருப்பா இறங்கி வாரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பா இறங்கி வாரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே,
இறங்கி வந்து அக்கினியாய் எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே. இறங்கி வந்து அக்கினியாய் இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்கள் எரித்து விடு, எங்களின் குற்றங்கள் எரித்து விடு. அக்கினி நெருப்பா இறங்கி வரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பா இறங்கி வரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. அம்மே அக்கினி நெருப்பா இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்து. ஏசையா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளோ. ஏசையா நாவ ஒரு திருதர்சன வார்த்தை கத்தனை கொடுக்க போகிறார். உன் நாவை கத்து தொட போகிறார். இயேசு நாமத்தினாலே யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்திற்கு, எங்களை அனுப்பும் தேசத்திற்கு. ஓ அக்கினி நெருப்பா இறங்கி வரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பா இறங்கி வரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. அம்மே அக்கினி நெருப்பா இறங்கி வரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பா இறங்கி வரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. கத்த நிரப்புகிறார், கத்த நிரப்புகிறார். அக்கினியாக அக்கினி அபிஷேகத்தை கத்தரின் மேல் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. ஓ கத்தர் ஒரு தீர்க்கதரிசன வரத்தை, சுகப்படுத்துகிற வரத்தை, பலப்படுத்துகிற வரத்தை, காயை கட்டுகிற வரத்தை. ஓ ரகா பாபா 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 ரபா பாபா பாபா ஷபா பாபா பாபா கத்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார், கத்தர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஷபா பாபா பாபா தாகா பாலா ரகா பாபா 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 ஓ ரிகா பாபா 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 ஓ ரி பாபா தாதா தாதா தாதா. உங்கள் கண்கள் திறக்கப்படுகிறது. ஓ உங்கள் நாவுகளை கத்த தொடுகிறார். ஓ ரிகா பாபா உங்கள் கண்கள் திறந்து, உங்கள் கண்கள் தரிசனங்களை பார்க்கும். உங்கள் நாவுகள் தீர்க்க தரிசனம் உரைக்கும். உங்கள் கரங்கள் சுகத்தை கொண்டு வரும். ஓ ரபா பாபா 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 பாபா. Hallelujah. Oh riga baba bada gaba la baba 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 raga da 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 la da 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 baba baba shaba baba 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 baba. நிரப்பு 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 நிரப்பு. கத்த நிரப்பிக் கொண்டிருக்கிறார், கத்த நிரப்பிக் கொண்டு ஆண்டவரை கேளுங்க. இயேசு நாமத்தினாலே உங்க வல்லமை, உங்க வல்லமை எனக்குள்ள இறங்கட்டும் ஆண்டவரே. உங்க வல்லமை, உங்க வல்லமை. ஓ இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்க, ஜெபித்துக் கொண்டிருக்க ஒவ்வொருவரும் உங்க வல்லமை இறங்கட்டும். ஷபா பாபா 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 ரகட தந்தர டலக நந்துரிபி ரகபா பாபா ஷகபல துருடலோ. வல்லவரே, வல்லவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, என்னை வாழ வைக்கும் தெய்வமே. ஓ ரபா பாபா பாபா ரதா ததா ஓ வானம் திறக்கப்படுகிறது. தேவன் பேசுகிறார், தேவன் முழக்கமிடுகிறார். ஓ திடன்கொள், பயப்படாதே, நான் உன் தேவன். நான் உனக்கு சகாயம் உண்டு பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், திடன்கொள், திடன்கொள். ஓ ரகா பாபா 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 பாபா. ஹalleluya, ஹalleluya. ஷபா பாபா பாபா. நன்றி, நன்றி. ஷபா பாபா 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 பாபா. Holy Father, Holy Father,
Holy Father, Holy Father, Holy Father, Holy Father, Holy Father, Holy Father. Hallelujah. 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 ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டீங்க? உங்கள் நிரப்பத்தை உங்கள் உள்ளத்தை தேவன் நிரப்பி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க. உங்கள் கண்கள் திறக்கப்படும். உங்கள் வார்த்தைகளை கர்த்தர் புதுப்பிக்கிறார். புதிய மனுஷன் ஆவாய். ஒரு புதிய மனுஷன் ஆவாய். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. இப்போது கூட ஒரு விசேஷித்த பாடலை பாசமாக பாடி ஜெபித்து முடிப்பார்கள். அந்த வேலுமாய் கூட நம்ம கர்த்தருக்கு உற்சாகமான காணிக்கைகளை தேவனுக்கு முன்பாக படைக்க போகிறோம். அல்லேலூயா. முன்னாடி வாங்க, பாட்டு பாடிட்டு ஜெபம் பண்ணுங்க. பாடுவோம் மகிழ்வோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடும் 285வது பாடல். அல்லேலூயா. Praise the Lord Jesus. நன்றி நன்றி. இந்த பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்தி பிறகு ஜெபம் பண்ணி முடிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே என் ஆறுதல் மழை நீரே. அக்கினி மதில் நீரே என் ஆறுதல் மழை நீரே. இக்கட்டில் துணை நீரே இருளில் வெளிச்சம் நீரே. என் இக்கட்டில் துணை நீரே என் இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துய நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே. துய நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீர்தானையா என் பிரியமும் நீர்தானையா. என் பலனெல்லாம் நீர்தானையா என் பிரியமும் நீர்தானையா. நன்றி 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 ஆமென். நன்றி நன்றி நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே எங்களோடு நீங்கள் பேசியிருக்கீங்க. எங்களுடைய ஆத்துமாக்களை உயிரிடும்படியாக, எங்களுடைய ஆவியை புதுப்பிக்கும்படியாக, எங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தில் ஒரு புதிய ஆவியை வைக்கும்படியாக, உலர்ந்து போன எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே உயிரடையும்படியாக நீர் வைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் சொன்னவர் இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை ஆமென் ஹல்லேலூயா உங்க குடும்பத்தில் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அத ஒரு புதிய ஆவியை ஊற்றுகிறாரு, ஒரு புதிய அக்கினியை ஊற்றுகிறாரு, ஒரு புதிய காற்றுகளை கர்த்தர் உங்களுடைய ஆவியில ஆமென் உணரும்படியாக. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்துல ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறாரு, ஒரு புதிய மாற்றத்தை நீ கொண்டு வர போறீங்க. அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையில கூட எங்களோடு நீங்க பேசுனீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே பெந்தகோஸ்தே நாள் வந்தபோது அப்பா அவர்கள் ஒரு முகமாய் ஒரு வீட்டில் இருக்கும்போது, ஓர் இடத்துல இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவரே நீ காட்சிகளாக இடைப்பட்டு ஒவ்வொரு கர்த்தர் நிரப்பினீர் அப்பா. அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள் என்று பார்க்கிறோம் அப்பா. எங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள், எங்களுக்குள்ள ஒரு காற்று கர்த்தாவே புதுப்பிக்கும்படியாக, எங்களுக்குள்ள காரியங்கள் வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே இந்த நாளிலே கூட கர்த்தாவே எங்களை புதிதாக்கினபடியால் நமக்கு ஸ்தோத்திரம், எங்களை எலும்புகளை புஷ்டியாக்கினபடியால் ஸ்தோத்திரம், எங்களை ஆத்துமாக்களை உயிரடையபடியால் ஸ்தோத்திரம் அப்பா. நமக்கு நன்றியோட நம்ம துதிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா நமக்கு நன்றி. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில், உங்களுடைய பிள்ளைகள் மத்தியில் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் சொன்னார், ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். ஆமென். அது என்ன காரியம், என்ன எப்படி நம்மளுக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நமக்குள்ள ஆமென் நம்முடைய தேசத்தில் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அதை நீங்க பார்ப்பீங்க, நீங்க அதை பார்ப்பீங்க. அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்களை காணும்படியாக, அநேகர் வியக்கும்படியாக ஆமென் அந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் ஆமென் ஆமென். என் ஆவியை உனக்குள்ள வைப்பேன் என்று சொன்னவர். அல்லேலூயா. இந்த வேளையில கூட கர்த்தாவே அப்பா நீர் பெரிய காரியத்தை நீ செய்தபடியால் நமக்கு நன்றி. காற்றுகளை போல எங்களை நீர் கர்த்தாவே நீர் நிரப்பினபடியால் நமக்கு நன்றி அப்பா. நம்முடைய மகனை எடுத்து கர்த்தா செய்து கொடுத்துற அருமையான தாசனை கர்த்தா எடுத்து பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொரு உடைய பிள்ளைகளை அபரிமிதமாய் ஆசீர்வதிங்கப்பா. கொடையாய் பெருகும்படியாக ஆண்டவரை வந்த ஒவ்வொருவரையும் நீர் கர்த்தா ஆவியோடும் ஆண்டவர் உற்சாகத்தோடு ஆண்டவர் வெளிப்பாடுகளோடு தீர்க்கதரிசிகளோடு நீர் நிரப்பி அனுப்புவீராக. பெரிய காரியத்தை செய்யுங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், தரமட்டமா எங்களை தாழ்த்தி முது பாதப்படையில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் சின்ன பிதாவே, ஆமென் ஆமென். சொல்லுமா, என் ஆத்துமாவே என் முழுவலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. புதிய வாசல் சியோன் திருச்சபையின் சார்பாக உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளிக்கரணை வேளச்சேரி ரயில்வே நிலையம் அருகாமையில் இந்த திருச்சபை இருக்கிறது. ஆங்காங்கே உங்கள் அருகாமையில் தூரத்தில் இருப்பீங்களானால் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய பெந்தகோஸ்து திருச்சபைகளுக்கு நீங்கள் போகும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அல்லது பிசாசின் போராட்டமா, வியாதியா, வறுமையா, பிரச்சனைகளா, நிந்தை அவமானங்களா, நீங்கள் புதிய வாசல் சியோன் திருச்சபைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணிக்கு ஆராதனை நடைபெறும். அப்படி ஞாயிற்றுக்கிழமை வர முடியவில்லை என்றால் வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு உபவாச ஜெபம் நடைபெறும். அந்த 2 நாட்களும் விசேஷமாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க
காத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you. God bless you. God bless you. Praise the Lord.